ஆட்ப்ளூவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு மாதிரியான ப்ராடக்ட் இருக்குதுங்க. அதுக்கான எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுக்கு கண்டென்ட் ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிராண்டை ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தோன்னா இப்போ ஈச்சர் வந்து அவங்க தனியாக ஓன் பிராண்ட் வச்சுருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க. அதேமாரி மேக்கு அவங்க வந்து தனியாக அவங்களுடைய பிராண்டை அவங்க யூஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம பாரத் பென்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு தனியாக இருக்குது. அதே போல் லைலாண்டுக்கு அவங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி ஆட்ப்ளூஸ் வந்து பெட்ரோல் பங்கில் போகிறதும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அங்கே கம்பெனியில் மட்டும் போடணும்னு கிடையாது, பெட்ரோல் பங்க்லேயும் போடலாம். இப்போ ஐஓசிஎல், HVCL, ஸோ இந்த பாரத் பெட்ரோலியம் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க கண்டென்ட்டும் வண்டியில் போகிற கண்டென்ட்டும் ஒரே அளவாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான். சில கம்பெனிஸ் ஒரு கம்பெனி தான் ரெடி பண்ணுறாங்க, அது ப்ராடக்ட் பிராண்டை மட்டும் நேம் மாறி பக்கெட்டாக மாறி வருது. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்.